நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னா, நம்மளுடைய அனுபவங்களை நிறைய இடங்களில் என்ன பண்றோம், இப்ப ஆத்மாக்கள் வருகிறாங்க, விசுவாச பிள்ளைகள் வருகிறாங்க, அவங்களுக்கு நேரிடுகிற ஒரு காரியங்கள்ல ஒரு பிரச்சனைகள்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அனுபவங்களை அதிகமாக அந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறோம், ஆலோசனைகளாக கொடுக்கிறோம். ஆதையில நம்ம அப்படி செய்யலையே. எல்லா காரியத்துக்கும் தேவனிடத்துல இருந்து தானே நம்ம கேட்டோம். இன்றைக்கு இந்த காரியத்துல நான் இவங்களுக்கு என்ன சொல்லணும், அந்த ஆலோசனையை நீங்க கொடுங்கன்னு சொல்லிதானே கேட்டோம். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. இந்த விஷயத்த நம்ம நிச்சயமாகவே என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில சரி பண்ணி நம்மளை நிதானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, எந்த நிலைமையில நீ விழுந்தாய் என்பதை நீ என்ன பண்ண, மனம் திரும்பன்னு சொல்ற. எந்த நிலைமையில நீ விழுந்தாய், தட் மீன்ஸ் நம்ம தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தைப்படி ஓடுகிற ஓட்டத்துல எந்த இடத்துல நம்மளுடைய சுயாதீன விருப்பமும் நம்மளுடைய சுய இஷ்டமும் மாம்ச சிந்தையும் அந்த இடத்துல கலந்து தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி